ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நான் தண்ணி வச்சு வண்டி ஓட்டினேன். ஏன் பிள்ளைங்க என்னை விட்டு போயிட்டாங்க, நான் தண்ணி வச்சு வண்டி ஓட்டினேன். அவங்க நான் எடுத்துவாங்க விடு மாமா, நான் எடுக்கிறேன் எல்லாரையும். தீனா தீனா அவனை அமுச்சு விட்டீங்க, என்ன மட்டும் என்ன விசாரணை பண்றீங்க? அவன் என்ன கேட்டான், அவனை அமுச்சு விட்டீங்க. அவனை விடவே மாட்டேன், அவனை விடவே மாட்டேன். ஆமா, நான் தண்ணி அடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டுனேன் என மாமா குட்டியுடன் வந்து போலீசிடம் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட குடிமகளின் வைரல் வீடியோ தான் இது. தண்ணி வச்சு வண்டி ஓட்டுறியா? நான் கேட்கிறேன். நான் தண்ணி வச்சு வண்டி ஓட்டினேன். ஏன் பிள்ளைங்க என்னை விட்டு போயிட்டாங்க, நான் தண்ணி வச்சு வண்டி ஓட்டினேன். அவங்க தருமபுரி பேருந்து நிலையத்தில் நள்ளிரவில் 2 இளம் பெண்கள் ஆபாச வார்த்தைகளை பேசி பயணிகளிடம் அட்ராசிட்டியில் ஈடுபட்டதோடு தாங்கள் சென்னை காசிமேடு பகுதியை சேர்ந்தவர்கள் என அலப்பறையில் ஈடுபட்ட வீடியோ வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு வழியாக அந்த இளம் பெண்களை போலீசார் கைது செய்து பெருமூச்சு விட்டனர். ஆனாலும் காசிமேட்டில் அதன் பார்ட் 2 வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுக வார்ப்பு பகுதியில் இளம்பெண் ஒருவர் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டியிடம் மது போதையில் ஆபாசமாக சண்டை போட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ரோந்து பணியில் இருந்த மீன்பிடி துறைமுக போலீசார் அந்த இளம் பெண்ணிடம் விசாரணை செய்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த இளம்பெண், ஆமா, நான் குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டுனேன், அவனை மட்டும் ஏன் அனுப்பி விட்டுட்டீங்க என நானும் ரவுடிதான் படத்தில் டேய் ரெட் டி-ஷர்ட், உன் மூஞ்சி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குடா, டேய் ரெட் டி-ஷர்ட், உன்னை சும்மா விட மாட்டேன்டா என நயன்தாரா அலப்பறையில் ஈடுபடுவது போல அவனை அனுப்பி விட்டுட்டீங்க, என்ன மட்டும் ஏன் விசாரணை பண்றீங்க, அவனை விடவே மாட்டேன், அவனை விடவே மாட்டேன் என மீண்டும் மீண்டும் கத்தி கூச்சலிட்டு போலீசாரை மண்டை காய வைத்தார். பெண் என்பதாலும் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்ததாலும் போலீசார் கண்கள் சிவந்து ஒட்டுமொத்த கோபத்தையும் கட்டுப்படுத்திக் கொண்டு சீரியஸாக நிற்கும் அந்த பரபரப்பான சூழலிலும் ஹெட்செட் எங்கேயோ விழுந்துடுச்சு, எடு என தனது மாமாவிடம் அந்த இளம்பெண் சொல்லிவிட்டு தேடியதுதான் பார்ப்பவர்களுக்கு சிரிப்பை வரவழைத்தது. மேலும் தனது பெயர் டீனா என்றும் தனது கணவருடன் வந்திருப்பதாகவும் கூறிய அந்த இளம்பெண் சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்தவர் என்று அவரே கூறினார். வீடியோவில் பல இடங்களில் பீப் போடும் அளவிற்கு ஆபாசமாக பேசிய அந்த இளம் பெண்ணை போலீசார் செல்போனில் வீடியோ எடுக்கும் போது, விடு மாமா, நான் எடுக்கிற எல்லாரையும் என போலீசாரை வீடியோ எடுத்தவர், ஆமா, நான் தண்ணி அடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டுனேன், என் பிள்ளைங்க என்னை விட்டு போயிட்டாங்க, அதனால தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டுனேன் என ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளார். நான் இருக்கிறது வில்லிவாக்கம், சரியா? அவன் என்ன கேட்டான், அவனை அமுச்சு விட்டீங்க. ஒரு எச்சரி எங்கேயோ வந்துச்சு, எச்சரி எங்கேயோ வந்துச்சு. விடு மாமா, நான் எடுக்கிறேன் எல்லாரையும்.
கேட்டான் நான் அவனை விடவே மாட்டேன் கேட்டான் அவனை மட்டும் அமுச்சு விட்டுங்க நான் விடவே மாட்டேன். ஆணோ பெண்ணோ குடிப்பது அவரவர்களின் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டுவது என்பது கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம். இதனால் சட்டப்படி தண்டிக்கப்படுவார் என்கிறார்கள் அந்த இளம்பெண் குறித்து விசாரணையில் ஈடுபட்டு வரும் போலீசார். இந்த நிலையில் இளம்பெண்ணின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.